வணக்கம். இன்றைக்கு நாம் சாப்பிடும் தானிய வகைகளை அப்படியே பயன்படுத்துவதை விட முளைக்க வைத்து பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் அளவில்லாத நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இதுவரைக்கும் நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற ஆரோக்கியம் தொடர்பான புதிய வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்கறிகள் மற்றும் பழங்கள் உடலிற்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே ஆகும். ஆனால் நாம் உட்கொள்ளும் தானிய வகைகளை சாதாரணமாக பயன்படுத்துவதை விட முளைக்க வைத்து பயன்படுத்தும் பொழுது அதிக அளவு சத்துக்களையும் காய்கறிகள் பழங்களை விட பன்மடங்கு சத்துக்களையும் அதிகமாக பெற முடியும். அதற்கு காரணம் முளைக்க வைக்கும் பொழுது இதில் உள்ள நார்ச்சத்துக்களும் விட்டமின்களும் அதிகரிப்பதே ஆகும். முளைக்கட்டிய தானியங்கள் அதிக அளவு புரோட்டீன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கையான உணவாகும். தானியங்களை முளைக்கட்டுவதன் மூலம் அவற்றின் கனிம பொருட்கள் உள்ளிழுக்கப்பட்டு புரோட்டீன், விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் தன்மை அதிகரிக்கிறது. மேலும் அவற்றில் உள்ள கடினமான ஸ்டார்ச் பொருட்களை குறைத்து செரிமானத்திற்கு உதவி புரியும் நொதிகளை உருவாக்குகிறது. தானியங்களை முளைக்கட்டும் பொழுது விட்டமின்களின் அளவு 20 மடங்குகள் அதிகரிக்கப்படுவதாகவும் புரதம், கால்சியம், சோடியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் கூடுதலாக கிடைப்பதாகவும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. முளைக்கட்டிய தானியங்களில் உள்ள அதிக அளவு விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் அத்தியாவசிய கொழுப்புக்கள் ஆகியவை உடல் எடையை குறைக்கவும் செரிமானத்தை சீராக்கவும் உதவுகிறது. மேலும் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுப் பொருட்களையும் கெட்ட கொழுப்புக்களையும் வெளியேற்றுவதில் முக்கிய பங்காற்றுகிறது. எலும்புகள் வலுப்பெற்று ஆரோக்கியம் அடைகிறது. குழந்தைகளின் வளர்ச்சியை ஊக்குவித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் கருப்பை நோய்கள், கண் நோய், இதய நோய், கல்லீரல் தொடர்பான நோய்கள் வராமலும் தடுக்கிறது. முளைக்கட்டிய தானியங்களை வெறும் வயிற்றில் சாப்பிடுதல் கூடாது. இதனை காலை உணவுடன் சேர்த்தே சாப்பிட வேண்டும். இவ்வாறு முளைக்கட்டிய தானியங்களை மட்டும் உணவாக சாப்பிடுவதாக இருந்தால் வேக வைத்து சாப்பிடலாம். அதே போன்று குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் வேக வைத்து தருவதே சிறந்தது. இது போன்று வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை தொடர்ச்சியாக உட்கொண்டு வரும் பொழுது சிறந்த பலனை அடைய முடியும். இவ்வாறு தானியங்களை முளைக்கட்டி சாப்பிடுவதன் மூலம் அவற்றில் ஒளிந்திருக்கும் ஏராளமான சத்துக்கள் கூடுதலாக நமது உடலிற்கு வந்தடைகின்றன. நாம் ராகி, கம்பு, உளுந்து, பாசிப்பயிறு, சிவப்பரிசி, கொள்ளு மற்றும் இன்னும் பல வகை தானியங்களை வாங்கி வந்து முளைக்கட்டி வெயிலில் காய வைத்து சத்து மாவாகவும் அரைத்து பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தானியங்களில் உள்ள சத்துக்கள் நமக்கு கூடுதலாகவும் முழுமையாகவும் கிடைக்கும். பொதுவாக பெண்களுக்கு 40 வயதிற்கும் மேல் கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படும் எலும்பு தொடர்பான நோய்களுக்கு முளைக்கட்டிய தானியங்கள் சிறந்த உணவாகவும் கால்சியம் குறைபாட்டினை போக்குவதாகவும் விளங்குகிறது. இவ்வாறு குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என அனைத்து தரப்பினரும் முளைக்கட்டிய தானிய வகைகளை உட்கொண்டு வரும் பொழுது உடல் ஆரோக்கியம் பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திக்கலாம். நன்றி.